பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் என்ப மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உற்சாகப்படுத்தும் ஆண்டவர் என்ற நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டு உங்களோட பேசுகிற வார்த்தை மத்தேயு 8:13. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமாம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நூற்றுக்கு அதிபதி இயேசுவை நோக்கி பார்க்குறான். அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறான்னா, ஐயா, என் வேலைக்காரன் மரண படுக்கையில் இருக்கிறான், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு. என்னை அங்கே கூட்டிகிட்டு போனான்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், நீங்கள் என் வீட்டுக்கு வர்றது நான் பார்த்துட வேணான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்படின்னா, அதாவது அவனை பற்றி அவன் சொல்கிறான் பாருங்கள். இந்த புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் எப்படி சொல்கிறான்னா, நான் போன்னு சொன்னால் போவான், வான்னு சொன்னால் வருவான். அதாவது நான் இதை செய்யலாம்ல அப்படின்னு சொன்னால் அவன் செய்வான். அப்படிப்பட்ட மெத்தடில் தான் நான் பழகியிருக்கேன். ஆனால் என் வார்த்தையை விட பல மடங்கு அதிகாரம் உள்ள வார்த்தை உங்களிடத்துல இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், அவன் அங்கே சொஸ்தமாயிடுவான் அப்படின்னு சொன்னான். அந்த விசுவாசம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆண்டவருக்கு. பாருங்கள், நம்ம எப்படி விசுவாசமாக கேட்குறோன்றது தான் தேவன் பார்க்குறாரு. செய்ய மாட்டேன்னு அவர் சொல்ல மாட்டார். நம்ம இடத்துல கேட்குற யாரும் பெற்றுக்கொள்வான்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம எப்படி கேட்குறோம், எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும், எப்படி விசுவாசமானவனாக இருந்து கேட்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறணும். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களோட கூட சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம தான் ஆண்டவரை கொடுங்கன்னு அவரை டார்ச்சர் பண்ணுறோம். இனிமேல் டார்ச்சர் பண்ணாமல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.